ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 94. இந்த பகுதியில் 101வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜஸ் சர்வேஸ்வர சித்தஸ் சித்தி சர்வாதிரச்சுதக விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஷ்ருதக. நாமம் 101. ஓம் அச்சுதாய நமக. பக்தர்களை காப்பவர், அதாவது பக்தர்கள் நழுவ விடாமல் காப்பவர், ஒருபோதும் பாவம் செய்யாதவர் என்றும் சொல்லலாம். இதை பராசர பட்டரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம். பராசர பட்டர் என்னும் ஒரு வைணவ ஆச்சாரியார் நம் எல்லோருக்கும் தெரியும். அவர் ராமானுஜரின் முதன்மை சீடரான கூரத்தாழ்வானின் திருமகன் ஆவார். ரங்கநாயகி தாயாரும் திரு அரங்கநாதனும் அவரை தங்கள் மகனாகவே பாவித்து வளர்த்தார்கள். ஒரு சமயம் அவர் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அங்கே ஏதோ ஒரு காட்சியை கண்டு மயங்கி விழுந்து விட்டார். யாருக்கும் தெரியவில்லை. நெடுநேரமாகியும் பட்டர் வீடு திரும்பவில்லையே என்று அவரை தேடி சென்ற சீடர்கள் காட்டில் அவர் மயங்கி கிடப்பதை பார்த்தார்கள். அவரை எழுப்பி மெதுவாக வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்த பட்டரிடம், காட்டில் என்ன ஆனது? கொடிய மிருகங்கள் ஏதாவது உங்களை தாக்கியதா அல்லது தாக்க வந்ததா? காட்டுவாசிகளால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து உண்டானதா அல்லது இயற்கை சீற்றங்களால் ஏதேனும் ஏற்பட்டதா என்றெல்லாம் கேட்டார்கள் சீடர்கள். அது எல்லாம் ஒன்றுமே இல்லை, எதுவும் நடக்கவில்லை. அப்படியெல்லாம் நான் ஒரு காட்சியை கண்டேன், அதனால் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார் பட்டர். என்ன காட்சி என்று பதற்றமாக கேட்டார்கள் சீடர்கள். அதாவது, ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்தான். அதை ஒரு சாக்குப்பையில் மூட்டை கட்டி எடுத்து சென்றான். இதை கண்ட அந்த முயல் குட்டியின் தாய் முயல் அந்த வேடனை துரத்தி சென்று அவன் கால்களை பிடித்து கொண்டு மன்றாடியது. தனது குட்டியை விட்டுவிடும்படி கெஞ்சியது. அதை கண்டு மனம் இறங்கிய அந்த வேடன் முயல் குட்டியை சாக்கு மூட்டையிலிருந்து விடுவித்தான். இந்த காட்சியை கண்டதும் நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார் பட்டர். இதை கேட்டதும் சீடர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த காட்சியில் மயங்கி விழும் அளவுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது சொல்லி கொடுத்தார்களா என்ன? இல்லை, சரணாகதி செய்தால் அவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நீதியை அந்த வேடனுக்கு யாரேனும் சொல்லிக் கொடுத்தார்களா என்ன? இரண்டும் இல்லை. ஆனாலும் அந்த முயல் செய்த சரணாகதியை அந்த வேடன் அங்கீகரித்து அது கேட்டதை தந்துவிட்டான் அல்லவா? சரணாகதி என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி கருணை காட்டுகிறான் என்றால், சரணாகத வச்சலனான எம் பெருமான் அவனை கதி என்ற உறுதியுடன் அவன் திருவடிகளை சரணடைந்த நமக்கு எவ்வளவு அனுக்கிரகம் செய்வான். அவனே கதி என்று அவனை பற்றிய நம்மை கைவிடுவானா? எம்பெருமானின் அத்தகைய ஒப்பற்ற கருணையை உணராமல் இத்தனை காலம் வீணாக கழித்துவிட்டேனே என்று வருந்தினேன். இறைவன் நம்மை கைவிடவே மாட்டான், காப்பாற்றியே தீருவான் என்ற உறுதி இன்னும் என் மனதில் உதிக்கவில்லையே என எண்ணினேன். அதனால்தான் நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொன்னார் பட்டர். அவரின் விளக்கத்தை கேட்ட சீடர்கள் வியந்து போனார்கள். இந்த சரணாகதி தத்துவத்தை விளக்கும் விதமாகவே திருமலையில் திருமலையப்பனின் வலது திருக்கையை திருவடிகளை நோக்கி காட்டி அந்த திருவடிகளில் சரணாகதி செய்ய சொல்கிறார். இடது திருக்கையை தொடையில் வைத்து, நீ அவ்வாறு சரணாகதி செய்தால் பிறவி பெருங்கடலையே தொடையளவு வற்ற செய்வேன், உன்னை கைவிடாமல் காப்பேன் என்று உறுதியளிப்பதாக உள்ளது.
எம்பெருமானை தியானித்து இந்த 101வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களை எந்நிலையிலும் திருமால் கைவிடாமல் காத்தருள்வார். அடுத்து நாமம் 102. ஓம் விருஷாகபயே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.